செங்கல்பட்டில் மதுப்பிரியர்கள் அட்டகாசத்தால் ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் சாலையில் செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா சூழல் நீடிப்பதாகவும் காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராட்டினம் கிணறு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் இருபுறமும் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தும் விதமாக சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் பொதுமக்கள், மாணவர்கள் அதிகளவில் பயன்படுத்தும் நிலையில் மேம்பாலத்தின் அடியில் காலியாக உள்ள இடங்களில் மதுப்பிரியர்கள் மது அருந்திவிட்டு அவ்வப்போது தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் இரவு நேரத்தில் அவ்வழியாக செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா சூழல் நீடிக்கிறது. இது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 14 வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் போக்குவரத்து துறையின் நிர்வாகத் திறமையின்மையால் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் எந்தவொரு வேலையுமின்றி காத்திருப்பு பட்டியலில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 14 வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஒரு மாதத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலையில்லாமல் அலுவலகங்களில் நேரம் கழித்து வருவது திராவிட மாடல் அரசுக்கு தெரியாதா என்றும், மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதுதான் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் வேலையா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.